என்னான்னு பார்த்தோம்னா, லக்கணத்தில் செவ்வாய், சனி, ராகு பாவக்கிரகங்கள் தொடர்பு கொண்டு அங்கேயே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது யோகத்த செய்யும். அது எப்படியா? இனிமே கேட்பாங்க, "இது எப்புட்றா?" அப்படின்ன மாரி வேற ஒண்ணும் இல்ல. அந்த லக்கணத்தில இருக்கக்கூடிய கிரகம் ஏதாவது ஒண்ணு ஆட்சியோ, உச்சமோக இருந்து, அல்லது அந்த லக்ன அதிபதி ஆட்சி உச்சமாக இருந்து, குரு பார்க்கும் பொழுது, இது யோகமாக இருக்கும். பார்ப்போம். இவன் லக்கணத்துல என்னாத்த, இவன் லக்கணத்துல போய் பாவக்கிரகம் 3 கிரகம் உட்கார்ந்துருக்கு, இவன் அப்படித்தான். இது ஒண்ணுக்கு ஆகாத ஜாதகம். ஒரு தோஷ ஜாதகம், பாவ ஜாதகம். அப்படியே 7ஆம் இடத்தையும் பார்க்கும். திருமணமும் நடக்காது, ஒண்ணும் ஆகாது. என்னாத்த இங்க 8ஆம் பாவகத்த செவ்வாய் 8ஆம் பார்வையாகவும், 7ஆம் பாவகத்த சனி, செவ்வாய் 2 சேர்ந்து பார்க்கும். இது அப்படித்தான் அப்படின்னு எடுப்போம். திருமண வாழ்க்கையும் நடக்காது. பலன் அப்படித்தானே? கலச்சித்திர போகும். அங்க 7ஆம் இடத்துக்கு அதிபதி அங்க வலுவாக இருக்கும். அங்க திசை நல்ல திசா புத்தி நடந்துட்டு இருக்கும். திருமணம் ஆகி குழந்தை பெத்துக்கிட்டு நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். இது இப்படி ஒரு அமைப்பு இருக்கு. அதுக்கு என்ன முதல்ல வீடு கொடுத்தவன் எப்படி இருக்கான்? 1. 2வதாக அந்த இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன வலு அனுசரிச்சு பார்க்கணும். ஆட்சி உச்சமாக இருக்கிறதா? குரு பார்வை விழுகிறதா? அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை விழுகிறதா? வளர்புற சந்திரன் பௌர்ணமிக்கு நெருங்கி கொண்டிருக்கிற சந்திரன். இன்னும் இப்போ சூரியன் அங்கே இருக்கணும்ல, அதையும் பார்க்கணும்ல. அப்படிங்கும்போது வளர்புற சந்திரன் பார்வை விழுகுதா? இதெல்லாம் நன்மையை செய்யும். இந்த மாதிரி பார்க்காம லக்கணத்தில் பாவகரகம் இருக்குது அம்பிடுத்தேன் அப்படின்னோம்னா கிடையாது. பலன் மாறி போயிடும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும்யா. அப்போ தசா புத்தியே வரல. அதோடைய தசா புத்தி அந்த காலகட்டத்தில் அவருக்கு வரல. அதை பற்றி ஏன் கவலைப்படணும்? இனிமேல் வரப்போகிறது இல்லை. அப்போ கவலைப்பட தேவையில்லை. அங்கே என்ன ராகு தசை, செவ்வாய் ராகு சேர்ந்தா அப்படி வரும். இப்போ ராகு கூட்ட நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்காரு. அப்போ செவ்வாய் தசையும் வராது, ராகு தசையும் வராது. அதை பற்றி கவலையே இல்லை. சரிங்களா? அப்போ சனி திசை வரும். சனிங்கும் போது அவன் லக்கணத்துக்கு யார்? அந்த இடத்துல அவனுடைய வலுவான சிகிச்சை என்ன? ஏன்னா குருதசை 16 வருஷம் முடிஞ்சுன்னா அடுத்து சனி தசை வரும். சனி நல்ல நல்ல நிலைமையில் இருந்தால் நல்ல வேலையை கொடுத்துட்டு போனேன், நல்ல வருமானத்தை கொடுத்துட்டு போட்டோம். இப்படித்தான் ஒரு ஜாதகம் பார்க்க முடியும். எடுப்புல பாவக்கிரக லக்கணத்தில் இருக்குது அம்பிடுத்தேன் அப்படின்னோம்னா பலனு தவறும். சரிங்களா? நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ